எங்க தாத்தா இறந்து போங்க பணத்தை கட்டினா தான் போக மாட்டாங்க. நான் கட்டிட்டேன். இன்னும் என்ன பண்ணி சொல்லுங்க. 35 நாள் அதே வருவாங்க சார். எவ்வளவு 35 நாள் ஆகுதுங்க. டெய்லி காலையில் வந்து சாயங்காலம் அங்க கூட வெளியே போகிறாங்க. என்னுடைய பேர் சேட்டிங் சார். பாக்கியராஜ் பழனிசாமி சௌமியாங்கிற பேரில் லோன் எடுத்திருந்தேன். 7,30,000 ரூபா சார். கிட்டத்தட்ட அதை எடுத்துட்டு பிஸ்னஸ்க்காக லோன் எடுத்திருந்தேன். அவங்க லோன் இந்த சாங்ஷன் லெட்டர் எனக்கு கொடுத்தாங்க. அவங்க லோன் அமௌண்ட் இது கொடுக்குறோம் கொடுத்தாங்க. நான் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி லோன் எடுக்கும்போது நீங்கள் மாதம் 17,100 ரூபா கட்டணும்னாங்க. அது மாதிரி 17,100 ரூபா நான் கட்டிட்டேங்க. மொத்தம் 4,10,000 ரூபா கட்டிட்டேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் நான் தொழில் பண்ணிட்டு தான் தொழில் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. என்னால் முடியலைங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன சொன்னாங்க, சரிங்க சார் உங்களால் முடியல அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட் தொகை தரேன், அதை நீங்கள் கட்டிடுங்க, உங்களுக்கு 7 நாள் நான் பத்திரத்தை தரேனாங்க சார். அதுக்கு முன்னாடி என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, கால் அடிபட்டு இருந்துச்சுங்க. அப்போ வந்து வீட்டு வாசப்படியில் உட்காந்து பணத்தை கட்டினா தான் போவேன்னு சொல்லிட்டு நின்றுட்டாங்க சார். அதாவது இவங்க 2 பேர் வந்தாங்க, மணப்புறத்தை சேர்ந்த 2 பேர் வந்துட்டு என் தம்பி கால் அடிபட்டு ஜிபிஎஸ் கேமரா எடுத்து வச்சிருந்தேன் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன். பணம் கட்டினா தான் போவேன்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்க வச்சுட்டாங்க. யாரையுமே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான இது வந்து நடந்ததுங்க சார். 4வது மாதம் 23ஆம் தேதி நடந்துச்சுங்க. அப்பயும் எனக்கு எதுவும் பண்ணி தரல. 50,000 ரூபா கட்டுங்க, நான் உங்கள் டாக்குமெண்ட்டை தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பணம் கட்டி 1ஆம் தேதி கட்டினேன் சார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 36 நாளாக எனக்கு அதை எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டெய்லி காலைல 10 மணி 7 மணி 6 மணி தான் சொல்கிறாங்க, எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களை கேட்டால் டெய்லி இன்னைக்கு போயிட்டு நாளைக்கோ அன்னைக்கு போயிட்டு நாளைக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது பணம் கட்டினதுக்கு நான் அவங்க கொடுத்த லெட்டருங்க சார். இதை மட்டும் நீங்கள் கட்டுங்க, மீதி அமௌண்ட் எதுவும் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ்குமார் கேரளாவுன்னு சொல்கிறாருங்க. சேலத்துலேருந்து சுரேஷ், கார்த்திகேயன், சங்கர், பெண்ணாங்கர பிரான்ச் வந்து மகேந்திரன், ரமேஷ்குமார் அப்படிங்கிறவங்க எல்லாமே சேர்ந்து சொன்னாங்க சார். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பணமே கட்டினேன் சார். இவங்க எல்லாமே பணம் கட்டும் போது என் வீட்டுக்கு வந்தாங்க சார். இவங்க எல்லாமே என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நீங்கள் பணம் கட்டுங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் முடிச்சு தரோம் அப்படின்னு இவங்க எல்லாமே வீட்டுக்கு வந்தாங்க. நான் பணத்தை கட்டிட்டேன் சார். பணம் கட்டுறதுக்கான ரெசிப்ட் இருக்காங்க சார். அதுவும் பணம் என்னோட பணம் இல்லை. அந்த பணம் வந்துட்டு என் மாமாவோட மச்சானோட அக்கௌண்ட்லேருந்து தான் அனுப்புனாங்க. கல்யாணத்துக்கு ஒரு பணத்தை வச்சுருந்தாங்க. கட்டின டேட்டு தாங்க சார் அந்த பணம். கம்பெனி அவங்க ஒரு அக்கௌண்ட் சொன்னாங்க, எந்த அக்கௌண்ட் இல்லை அதை அனுப்புங்க, உங்களை நான் க்ளோஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அதோட பணம் தாங்க சார். 350,000 ரூபா நான் கட்டிட்டேன். அந்த இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்கோட இதுங்க சார். இது அவங்க கொடுத்ததுங்க சார். ஆனால் இது வரையும் எனக்கு கொடுத்த தயவு செஞ்சு என் பத்திரத்தை எனக்கு கொடுத்தா நான் நல்லா இருப்பேன் சார். அதேமாதிரி எஸ்பி சார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க சார். அவரும் பேசிட்டு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டிஎஸ்பி மேடம் சொல்லியிருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் சார் பெட்டிஷன் மேலே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். இதுவரை அவங்க எதுவுமே பண்ணல. தயவு செஞ்சு எனக்கு முடிச்சு கொடுங்க சார். அதேமாரி நேற்று வந்திருந்தேன் இந்த பிரச்சனைக்காக. நேற்று நைட்டு கம்பல்சரி காவல் நிலையத்துக்கு வாங்க, 2 மணிக்கு நீங்கள் வந்துடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ கேட்டது நாங்கள் யாரும் வரமாட்டோம், நீங்கள் வேணா சேலம் வாங்க அப்படின்னு எங்களை சேலம் கூப்பிட்றாங்க சார். நான் லோன் வாங்கினது பெண்ணாங்கர மணப்புறம் லோன் இல்லை சார். பிடிஓ ஆஃபீஸ் கிட்ட நான் பணம் கட்டினதான் இங்கே தான் சார். இப்போ என்ன சேலம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. நான் சேலமும் போயிருந்தேன். அங்கேயும் போய் என் மேலே கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தேன். அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா அவங்க கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இது ஒன்றும் எதுவுமே பண்ணிங்க சார். என்னால் ஒன்று சார், என் பத்திரத்தை கொடுத்தாங்கன்னா நான் பொழைச்சிக்கோங்க சார். என் வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்கப்பட்டுருங்க சார். 2 கோடிக்கு மேலே நான் இழந்துட்டேன். இதுக்கு மேலே இறக்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. என்னை நம்பி நிறைய பேர் பணம் கொடுத்துருக்கேன். என்னால் திருப்பி கொடுக்க முடியல. இந்த பணத்தை வச்சு தான் நான் கொடுக்க முடியும். 10,000 தான் நான் கொடுக்க முடியும்னா என்னால் கொடுக்க முடியாதுங்க சார். நான் அதுக்கு உட்காந்துட்டீங்க சார். தர்ணா போராட்டத்தில் எடுத்துட்டீங்க சார்.